ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மிளகு ஜீரகம்லாம் தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி 30 minutes வரைக்கும் ஊற வைக்கணும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் சின்னதாக 2 பீஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கிங்க. பட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். மட்டனில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் தாளிப்புக்கு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக டைம் எடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே கறியில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் மட்டன் குழம்புக்கு, அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அரை மணி நேரம் வரைக்கும் மசாலா போட்டு ஊற வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் 5 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஆயிலில் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும்.
5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா மிக்ஸ் பண்ண அதே பவுல்லையே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொஞ்சம் குழம்பு கூடுதலாக செஞ்சீங்கன்னா மசாலா எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கிங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே மட்டனை டைமிங் படி தான் வேக வைப்பேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்பேன். 20 மினிட்ஸில் கறியில் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.